Stand on the right side of the patient always. Expose the muscle which you are eliciting the reflex. பைசப்ஸ் பார்க்குறீங்களா, பைசப்ஸ் இங்கே வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும். ட்ரைசப்ஸ் பார்க்குறீங்களா, இங்கே வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும். நீஜர்க் பார்க்குறீங்களா, நீஜருக்கு மசில் என்னது, குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரல். அப்போ தை எக்ஸ்போஸ்டாக இருக்கணும். சரியா? இப்போ ஒரு ரிஃப்ளெக்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது சும்மா இங்கே வீடியோவில் பாருங்க. ஃபர்ஸ்ட் பைசப்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பைசப்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணிட்டு மெயினாக நீங்கள் சொல்ல போகிறது, முக்கால்வாசி பேருக்கு ஏன் ரிஃப்ளெக்ஸ் வராதுன்னா, ரிஃப்ளெக்ஸ் பார்க்குறவங்களோட கை டெட் பாடி மாதிரி இருக்கணும். ஹோல் வெயிட்டும் நம்ம கையில் இருக்கணும். ஸ்லைட்டாக இப்போ நான் விடுறப்ப வச்சிருக்கான்ல, இந்த மாதிரி வச்சா வராது. விட்டோம்னா பொத்தனி கீழே விழுகணும். எப்போ பொத்தனி கீழே விழுதோ அப்போ தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் வரும். அது வரைக்கும் வராது. சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ பைசப்ஸ் பார்க்குறப்ப ஹோல் ஹேண்டை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து போக்கு தெரியுதா அங்கே பக்கத்தில். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் பைசப்ஸ் டெண்டான். எப்படி பைசப்ஸ் டெண்டான் பார்க்கலாம்? இப்படி நீங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி கையை வச்சிங்கன்னா பைசப்ஸ் டெண்டான் ப்ராமினெண்ட்டாகவே தெரியும். அந்த பைசப்ஸ் டெண்டான் மேலே வைக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அடை அடிக்க போகிறீங்க. இப்போ ஒரு ஜெர்க் வந்துச்சா, எல்லாருமே பார்த்தீங்களா? நான் சொல்லி வச்சலாம் வரல, உண்மையிலே வந்துச்சு. ஓகேயா? பாருங்க. ஓகேயா? என் கண்ணை மூடுறான், இல்லை நம்ப மாட்டானுங்க. ஓகேயா? பார்த்துட்டீங்களா? வருதா? ஏன் இவனுக்கு வருதுன்னா, இவனுக்கு மட்டும் தான் வந்துச்சு. நான் ஒரு 4-5 பேருக்கு பண்ணி பார்த்தேன். 4-5 பேருக்கு ரிஃப்ளெக்ஸ் வரல, இவனுக்கு மட்டும் தான் வந்துச்சு. அதனால தான் இவனே கூப்பிட்டேன். சரியா? அப்போ இப்படி தான் பைசப் ஜெர்க் பார்க்கணும். மசில் பார்த்தீங்க, மசில் கான்ட்ராக்ட் ஆச்சு, கை ஃப்ளெக்ஸ் ஆச்சு. எல்லாரும் கையை தான் பார்ப்பீங்க, ஆனால் மசிலையும் பார்க்கணும். சரியா? அடுத்து ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ் எப்படி பார்க்கணும்னா, இப்படி தொங்க விட்டுறணும். தொங்க விட்டுட்டு ஃபுல்லாக வெயிட் டெண்டானில் ஒரு அடி லைட்டாக ஒரு ஜெர்க் வந்துச்சா, அதில் பாருங்க இந்த இடத்த போக்கு. இப்போ வரல, வந்துச்சா அவ்வளோதான். மைல்டாக தான் தெரியும். இதெல்லாம் நார்மல். இதே இது இப்போ நான் அடிக்கிறப்ப இப்படி அடிக்கிறேன், இப்படி தானா, அதான் எக்ஸாகரேட்டட் ரிஃப்ளெக்ஸ். அதுதான் ஹியூமன் டிஷன்ல பார்ப்போம். சரியா? ஆடிபிள் தானே, யாருக்கும் கேட்காம இல்லை. அதே மாதிரி இந்த நீ ஹேமர் வாங்கிக்கோங்க. இது ஹெவி வெயிட்டட் நீ ஹேமர், இதான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ பைசெப்ஸ் பார்த்தாச்சு, ட்ரைசெப்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சுப்பினேட்டர். இந்த இடத்த இப்படி பிடிக்க போறீங்க, இந்த இடத்த எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, இப்படி அடிப்பீங்க. ஒரு சின்ன ஜர்க் வந்துச்சா, பார்த்தீங்களா? எல்லாரும் வந்துச்சா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? சுப்பினேட்டர் பிரேக்கியோ ரேடியாலிஸ் டெண்டான அடிக்கிறதுனால ஒரு ஜர்க் வருது. இப்போ இந்த ஜர்க்குக்கெல்லாம் எக்ஸாகரேட் பண்ணுறதுக்காக ஒரு மேனுவர் இருக்கு. யாருக்கா அந்த மேனுவர் என்னன்னு தெரியுமா? ஜென்ட்ராசிக் மேனுவர். ஜென்ட்ராசிக் மேனுவர்னா என்ன? அப்பர் லிம்புக்கு பல்ல கடிக்க சொல்லணும், லோயர் லிம்புக்கு இப்படி பிடிச்சி கையை இழுக்க சொல்லணும். இங்கே பாரு, லோயர் லிம்புக்கு இப்படி கையை இழுக்க சொல்லணும், அப்பர் லிம்புக்கு பல்ல கடிக்க சொல்லணும். ஜென்ட்ராசிக் மேனுவரோட ஜென்ட்ராசிக் மேனுவரோட மெக்கானிசம் நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இது அப்பர் லிம்ப் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே முடிஞ்சு. ஜார்ஜருக்கு ஆல்ரெடி பார்த்துருங்க. கார்னியல் கன்ஜங்டிவல் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. அடுத்து லோயர் லிம்ப் ரிஃப்ளெக்ஸ். லோயர் லிம்ப் ரிஃப்ளெக்ஸ் எல்லாருக்குமே நார்மலாகவே வரும். நீஜருக்கு எல்லாருக்கும் எப்படி பார்க்கணும்னு தெரியும்ல. கரெக்டாக அந்த டெண்டானில் அடிக்க போறீங்க. மேலே பெட்டலால் அடித்தாலும் வராது, கீழே டிபியல் டிபராசிட்டியில் அடித்தாலும் வராது. கரெக்டாக நடுவில் டெண்டான். ஃபேன் தூக்கிறியா? தூக்க முடியுமா? டெண்டான் வரைக்கும் இங்கே வரைக்கும் தெரியுமா? தூக்க முடிஞ்சா தூக்கு. இப்போ இது பெட்டலா, இங்கே அடித்தாலும் ரிஃப்ளெக்ஸ் வராது. இது டிபியல் டிபராசிட்டி, இங்கே அடித்தாலும் ரிஃப்ளெக்ஸ் வராது. என்ன ஆகும்? பேஷண்ட்டுக்கு வலிக்க மட்டும்தான் செய்யும். அப்போ கரெக்டாக இந்த நடுவில் அடிக்கணும். இப்போ இவன் கீழே உட்காந்துருக்கான், ஆனால் நான் ரிஃப்ளெக்ஸ் எப்படி எலிசேட் பண்ணலாம்? கையை கீழே விட்டு காலை தூக்கிடலாம். இப்படி டிப்பிக்கலாக இந்த கையை விட்டு அந்த தொடையில காலை வச்சா கை தூக்கிடும். படுத்திருக்கப்ப இப்படி காலை தூக்கிடலாம். எப்பயுமே ஒரு டேபிளோட எஜ்ஜில் இருந்து தான் ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. ஃப்ரீயாக விடுறான். வெயிட் ஃபுல்லாக. இப்போ எப்பயுமே ஆங்கர், அதாவது ரிஸ்ட் ஜாயின்ட் தான் மூவ்மெண்ட் வரணும். அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இப்போ அடிக்கிறேன், ரிஃப்ளெக்ஸ் பார்த்தீங்களா எல்லாரும்? அங்கே மைல்டாக வருது. இப்போ நீ ஜென்ட்ராசிக் மேனுவர் அவனை பண்ண சொல்ல போகிறேன். 2 கையை பிடிச்சிதான், 2 கையை நல்லா இழுத்துட்டு ஒரு 8 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 வரல. அதான் எல்லாருக்கும் எல்லா நேரமும் ரிஃப்ளெக்ஸ் வராது. ஓகே, எனக்கும் வரல. இப்போ சில டைம் ஜென்ட்ராசிக் மேனுவர் பேஷண்ட்டுக்கு பண்ணால் பயங்கரமாக வரும். டிப்பிக்கலா இது நீ ஜர்க்கு இப்படி பண்ணிட்டீங்க. ஆங்கிள் ஜர்க்கு எப்படி பண்ணுவீங்க? ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணுறான், உட்காரு, மேலே ஏறி உட்காரு. ஆங்கிள் ஜர்க் அப்போ காலை ஃப்ரீயாக விடும், பின்னாடி ஏறி உட்காரு. காலை இப்படி லைட்டாக ஒரு டார்சி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கணும். காலை இப்படி மடக்கிட்டு அந்த காலை மடக்கு. காலை இப்படி லைட்டாக மடக்கிட்டு லைட்டாக டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணணும். லைட்டாக டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு பின்னாடி அக்கிலிஸ் டெண்டான் இருக்கா,
அக்கிரிஸ்டன் நல்ல ஒரு அடி அடிக்கணும். வந்துச்சா ரிஃப்ளெக்ஸ்? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? வருதா? இதே இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாலும் வருது, ஆனால் எல்லாருக்கும் இப்படி வராது. அதனால ஒரு டார்சிப்ளெக்ஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே, இதான் ஆங்கிள் ஜெர்க். அடுத்து நம்ம பெபன்ஸ்கி பார்ப்போம். பெபன்ஸ்கி இந்த எண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேட்ரலா ஆரம்பிக்க போறீங்க. லேட்ரலா ஆரம்பிச்சு அப்படியே வந்து செகண்ட் டோ வரைக்கும் இங்க வரைக்கும் முடிக்க போறீங்க. இப்ப நான் பண்றேன். ஆரம்பிக்கிறப்பே பயங்கரமா பெபன்ஸ்கி வந்துருச்சு. சரியா? பாதி தான் வந்தேன், அதுலேயே பெபன்ஸ்கி ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ காம்பனன்ஸ் ஆஃப் பெபன்ஸ்கி பார்க்கலாம். சரியா? நல்லா பாருங்க, ஒன்றை மிஸ் பண்ணாலும் காம்பனன்ஸ் மிஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இது பண்றேன், இங்க பண்ணானா இப்போ இவனுக்கு நார்மல் பிளான்டர் ரெஸ்பான்ஸ். இதே இது இவனுக்கு எல்லா விரலுமே இப்படி போகுது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் பெபன்ஸ்கி. பெபன்ஸ்கிக்கு காம்பனன்ஸ் இருக்கு. காம்பனன்ஸ் பார்க்கலாமா? இவனுக்கு பெபன்ஸ்கி வராது, நம்மளாம் காம்பனன்ஸ் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டார்சி ஃபிளெக்ஷன் ஆஃப், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிரேட் டோ. டார்சிஃப்ளெக்ஸ் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ஃபேனிங் ஆஃப் அதர் டோஸ். ஃபேன் ஆயிடுச்சா எல்லா டோவும்? டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிரேட் டோ, ஃபேனிங் ஆஃப் அதர் டோஸ். அடுத்து மேல வா, டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆங்கிள். டார்சிஃப்ளெக்ஸ் ஆயிடுச்சா? ஃப்ளெக்ஷன் ஆஃப் நீ ஜாயிண்ட். ஓகே, இதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஃபேஷியா இருக்கும், அது பேர் என்ன? டென்சார் ஃபேஷியா லேட்டா. கான்ட்ராக்ஷன் ஆஃப் டென்சார் ஃபேஷியா லேட்டா. அப்போ காம்போனன்ட்ஸ் என்ன? டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிரேட் டோ, ஃபேனிங் ஆஃப் அதர் டோஸ், டார்சிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆங்கிள், ஃப்ளெக்ஷன் ஆஃப் நீ அலாங் வித் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டென்சார் ஃபேஷியா லேட்டா. சரியா? சரி சார், பெபன்ஸ்கி சொல்லிட்டீங்க, ஒருத்தவனுக்கு காலே இல்லைனா? யாரோ சொன்னீங்க வாட்டன்பர்க். வாட்டன்பர்க்னு ஒரு சைன் பார்ப்போம். சரியா? அதெல்லாம் நம்ம தியரியில பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி பெபன்ஸ்கி ஈக்குவேலன்ஸ் இருக்கு. ஓப்பன் ஹீம்னு ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. ஓப்பன் ஹீம்ல இப்படி மேலே இப்படி தடவுனாலும் பெபன்ஸ்கி வரும். ஸ்டாடாக்னு ஒன்று இருக்கு, லேட்டரல் மேனிவர்ஸ்ல இப்படி தடவுனாலும் ரிஃப்ளெக்ஸ் வரும். எல்லாமே பெபன்ஸ்கி ரிஃப்ளெக்ஸ் எலிசிட் பண்றதுக்கூடிய ஒன் ஆஃப் தி ஸ்டிமுலஸ். அது எங்கெங்க ஸ்டிமுலஸ் கொடுக்குறது அதுக்கு பார்ப்போம். அப்போ காம்பனன்ஸ் ஆஃப் பெபன்ஸ்கி பார்த்தாச்சு. பெபன்ஸ்கி ஈக்குவேலன்ட் அதான் இந்த ஓப்பன் ஹீம் ஸ்டாடாக். பெபன்ஸ்கி ஆல்டர்னேட்டிவ் அதனால தான் இந்த வாட்டன்பர்க் கையில பாக்குறது. சரியா? இதெல்லாம் தான் என்ன எக்ஸாமினேஷன்? எக்ஸாமினேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்டட். ஓகே, இது போக அப்டமன்ல பார்ப்பாங்க. அப்டமன்ல டீவியேஷன், அது பிக்சர் பார்த்துக்கோங்க. சரியா? டீவியேஷன் ஆஃப் அம்பிளிகஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. மோட்டர் எக்ஸாமினேஷன்ல ரிஃப்ளெக்ட் பார்த்தாச்சு. இது போக பல்க் டோன் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடும். இது அடுத்து பவர் எக்ஸாமினேஷன். பவர் எக்ஸாமினேஷன்ல கிரேடிங் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்கு. கிரேடிங் ஆஃப் பவர் அந்த நோட்ஸ்ல நான் எழுதியிருக்கேன், நீங்க அதை பார்த்தாலும் சரி, இப்ப நீங்க எழுதிக்கிட்டாலும் சரி. கிரேடிங் ஆஃப் பவர்ல என்ன? இப்ப கையா ஆட்ட சொல்றீங்க, கையை ஆட்ட சொல்றப்ப லைட்டா இப்படி மட்டும் மூவ் பண்றாங்க அப்படின்னா அது பேர் ஃபிளிக்கர் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஆட்டவே இல்லை, நோ மூவ்மெண்ட், கிரேட் 0 பவர். ஃபிளிக்கர் ஆஃப் கான்ட்ராக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா கிரேட் 1. நோட் பண்றதா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நோ மூவ்மெண்ட்ஸ்னா கிரேட் 0 பவர், கிரேட் 1னா ஃபிளிக்கர் ஆஃப் கான்ட்ராக்ஷன் மட்டும். கிரேட் 2 எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி. சார் இப்படி ஃபிளெக்ஸ் பண்றேன், இதே எப்படி எலிமினேட் பண்ண முடியும்? இப்போ நான் இப்படி ஃபிளெக்ஸ் பண்றப்ப அகெயின்ஸ்ட் கிராவிட்டியா போறேன். இதே இதை பேஷண்ட் ஒரு டேபிள்ல வைக்க சொல்லிட்டு டேபிள்ல இப்படி நான் ஃபிளெக்ஸ் பண்ண சொன்னேன்னா அதே ஃபிளெக்ஷன் தான் நடக்குது, ஆனா இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் தி கிராவிட்டி. புரியுதா கான்செப்ட்? அப்ப அகெயின்ஸ்ட் தி கிராவிட்டி பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் பவர் 2. பவர் 0 நோ, பவர் 1 ஃபிளிக்கர் ஆஃப் கான்ட்ராக்ஷன், பவர் 2 அகெயின்ஸ்ட், அதாவது எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி. அப்போ பவர் 3 என்ன? ஆப்வியஸா அகெயின்ஸ்ட் தி கிராவிட்டி. அகெயின்ஸ்ட் தி கிராவிட்டி அப்பர் லிம் ஃபிளெக்ஸர்ஸ், லோயர் லிம் எக்ஸ்டென்சர்ஸ். இதெல்லாம் தான் ஆன்டி கிராவிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்பர் லிம்ல ஃபிளெக்ஸர், லோயர் லிம்ல எக்ஸ்டென்சர், இதெல்லாம் தான் ஆன்டி கிராவிட்டி மெத்தட். அப்ப இதெல்லாம் எலிசிட் பண்ணி நார்மலா இருந்துச்சுன்னா என்னது? பவர் 3 சொல்லலாம் லவுடா. சரியா? பவர் 3. அடுத்து பவர் 4 அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ்? இப்ப நான் இவனை ஃபிளெக்ஸ் பண்ண சொல்றேன்,
ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்றப்ப நான் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணு, ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறான், மைல்டாக ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறான், மைல்டாக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் 4 மைனஸ், கொஞ்சம் நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அப்பையும் ஃப்ளெக்ஸ் பண்ணுறான் 4, நல்லா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அப்பையும் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன்னா 4 ப்ளஸ், சரியா 4 மைனஸ் 4 4 ப்ளஸ். அப்போ 5வது கிரேடிங் என்ன? நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். சரியா, இதான் கிரேடிங் ஆஃப் பவர். சொன்ன மாதிரி பவர் கிரேடிங் இங்கே இருக்கா? 0 1 2 3 4 5, 4ல 4 ப்ளஸ் 4 மைனஸ், இதான் நான் சொன்ன பவர் கிரேடிங். அப்போ பவர்ல மெயினாக அவங்க எல்லாருக்குமே கேட்பாங்க, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பாஸ்டிசிட்டி அண்ட் ரிஜிடிட்டி? கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஸ்பாஸ்டிசிட்டி எங்க வரும்னா பிரமிடல் சிஸ்டம்ல வரும். பிரமிடல் சிஸ்டம்னா பிரமிடுங்கிறது எங்க இருக்கு? மெடுலால இருக்கு. மெடுலால இருக்க பிரமிட்ல என்ன நடக்கும்? டெக்யூசேஷன் நடக்கும். அப்ப அங்க இருக்கிற ஒரே ட்ராக்ட் யாரு? கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். அப்ப ஸ்பாஸ்டிசிட்டி எங்க வரும்? கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட்ல வரும். புரிஞ்சா? பிரமிடல் சிஸ்டம் பிரமிட் மெடுலால இருக்கு. அந்த பிரமிட்ல யாரு டெக்யூசேட் ஆகிறா? கார்டிகோஸ்பைனல். அந்த கார்டிகோஸ்பைனல்ல யாரு வரா? நம்மளோட ஸ்ட்ரோக்கு. சரியா? அப்ப ஸ்பாஸ்டிசிட்டி 2 குரூப்புமே இன்வால்வ் ஆயிருந்து ஆன்டி கிராவிட்டி, அதாவது அப்பர் லிம் ஃப்ளெக்ஸார்ஸும் லோயர் லிம் எக்ஸ்டென்சார்ஸும் அதிகமா இன்க்ரீஸ்டு டோனோட இருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியோட ஸ்பாஸ்டிசிட்டி. அதாவது நான் இப்படி கையை மடக்கிறேன், கையை எக்ஸ்டெண்ட் பண்றேன், கையை மடக்கிறப்ப ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதை விட. அதே மாதிரி காலை தூக்குறப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது ஆன்டி கிராவிட்டி மசில்ஸோட டோன் எப்படி பார்ப்பீங்கன்னா, இப்போ ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்லிட்டு மசில்ஸை பிடிச்சி பார்ப்பீங்க. பிடிச்சி பார்க்குறப்ப லொதன்னு இருக்கா, அதாவது சாஃப்டா இருக்கா, இல்லை ஃபோமா இருக்கா? நம்ம எல்லாருக்குமே ஃபோமா இருக்கும். அவங்களுக்கு கல் மாதிரி இருக்கும். யாருக்கு? யூஎம்என்கா எல்எம்என்கா? யூஎம்என். ஏன்னா எல்எம்என்ல என்ன இருக்கும்? ஃபிளாஷட் பேரலைட். அப்போ யூஎம்என்ல கல் மாதிரி இருக்கும். அப்போ இன்க்ரீஸ்டு டோன். சார் எப்படி சார் என் கையை வச்சு எப்படி சார் அவ்வளோ பார்க்க முடியும்? உண்மைதான், பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு நம்ம மூவ்மெண்ட் செலிசிட் பண்ணுவோம். இப்படி மூவ்மெண்ட் பண்றப்ப நார்மலா நமக்கு மூவ் ஆகுதா, அவங்க பண்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி மூவ் பண்றப்ப சாரிடா இது பிக்சர் தானே, அந்த மாதிரி மூவ் பண்றப்ப அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு கிளாஸ் நைஃப் ரெசிடிட்டின்னு இருக்கும். இதான் கிளாஸ் நைஃப். யாருக்கெல்லாம் இந்த நைஃப் எப்படி ஒர்க் ஆகும் தெரியும்? மூடியே இருக்கும், லைட்டா திறந்தோம்னா பட்டுன்னு திறந்துடும். இதான் இந்த நைஃபோட டிபிக்கல் மூமெண்ட். அப்ப இதுல ரிஜிடிட்டி எப்படி இருக்கும்னா, அதாவது ஸ்பாஸ்டிசிட்டி எப்படி இருக்கும்னா, நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்க கையை, நல்லா தான் இருக்கும். ஃப்ளெக்ஸ் பண்றப்ப நல்லா பொறுமையா ஃப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது நல்லா ஹார்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரி ஓகே நம்மளும் ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம், நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுவேன். பார்த்தா டக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் போயிடும், பொட்டுன்னு அடிச்சுப்பாங்க. இங்க வரைக்கும் நான் பண்ற வரைக்கும் நான் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தேன், அதை தாண்டி அவர் மடக்கிக்கிட்டே தான் இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல பொட்டுன்னு அடிச்சிருவாரு. அதுதான் கிளாஸ் லைஃப். டிபிக்கலா கிளாஸ் லைஃப் மாதிரி இருக்கும் ரெஜிடிட்டி ஸ்பாஸ்டிசிட்டி. சரியா? இப்ப இதெல்லாம் என்ன? பிரமிடல் சிஸ்டம்ல வந்தா ஸ்பாஸ்டிசிட்டி. ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ் அதிகமா இன்வால்வ் ஆயிருந்தா அது பேர் ஸ்பாஸ்டிசிட்டி. மெயினா என்ன ஸ்பாஸ்டிசிட்டி பார்ப்போம்? கிளாஸ் லைஃப் ஸ்பாஸ்டிசிட்டி. ஸ்பாஸ்டிசிட்டி தான் ஏன் ஸ்ட்ரோக்ல வரும்னு சொன்னேன். அப்ப நம்மளுக்கு இருக்க போற ஃபைண்டிங் இதுதான். அப்ப ரிஜிடிட்டி யாருக்கெல்லாம் வரும்? எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம். எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம் ரொம்பலாம் குழந்தைக்கணும். பார்க்கின்சன்ஸ், ஒரே வார்த்தை. பார்க்கின்சன்ஸை என்னென்ன ட்ரமர் படிச்சிங்களோ எல்லா ட்ரமருமே ரிஜிடிட்டியில வர ட்ரமர். இப்ப லெஃப்ட் பைப் ரிஜிடிட்டி அப்படின்னா ஃபுல்லாவே ரிஜிடிட்டி இருக்கும். நான் நவட்டுறேன், மூவ் பண்றப்ப ஃபுல்லாவே ரிஜிடிட்டி இருக்கும். காக்வீல் ரிஜிடிட்டினா இப்படி நம்ம நவட்டுறேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ரெஜிடிட்டி இருக்கும். இந்த மாட்டு சக்கரம் இருக்குல்ல, அதுதான் காக்வீல். மாட்டு சக்கரம் ஸ்மூத்தா நம்ம கார் டயர் மாதிரி மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது, விட்டு மூவ் ஆகும். அப்ப இந்த மாதிரி மூவ் ஆகும். அதுதான் என்னது? காக்வீல் ரிஜிடிட்டி. இது காஷஸ்லாம் அதர் தென் பார்க்கின்சோனிசம் நிறைய காஷ் இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. ஏன்னா மெயினா எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம்ஸ் ஆன்டி சைக்காட்டிக்கு, டிபிக்கல் ஆன்டி சைக்காட்டிக்கு ஒரு சைட் எஃபெக்டா வரும். ஹாலோபெரிடால், ரிஸ்பெரிடால், குளோர்ப்ரோமஜன், அந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு. அந்த ட்ரக்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். சரியா? இப்ப நார்மல் டோனு, ஸ்பாஸ்டிசிட்டி நல்லா இருக்கு, பொட்டனை அடிச்சுக்கிட்டாரு. லெட் பைப் ஃபுல்லாவே டோன் இருக்கு, காக்வீல் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இருக்கு. ஹைப்போடோனியா டோனே இல்லை. ஹைப்போடோனியா யாருக்கு இருக்கும்? எல்எம்என். பர்ஃபெக்ட். ஓகே. இப்ப பல்க் பார்க்கணும்னு சொன்னேன். பல்க் எப்படின்னா 2 லிம்பையும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி இந்த சென்டிமீட்டர்
சென்டிமீட்டர்ஸா மெஷர் பண்ணி 2 லிம்புக்கும் நடுவில் இருக்க பல்க்ல டிஃபரன்ஸ் இருக்கா, அதாவது சர்க்கம்பரன்ஸ் பார்க்க போறீங்க, 2 டிஃபரன்ஸ் இருக்கா. டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா தேர் இஸ் வேஸ்டிங் ஆஃப் மசில். வேஸ்டிங் ஆஃப் மசில் அப்பர் மோட்டார் நியூரான்ல எப்படி இருக்கும், லோயர் மோட்டார் நியூரான்ல எப்படி இருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்பர் மோட்டார் நியூரான்ல டிஸ்யூஸ் அட்ரோபி, லோயர் மோட்டார் நியூரான்ல ஆக்சுவல் நர்வ் போயிடுச்சு, அதனால அட்ரோபி, அதுக்கு பேரெல்லாம் கிடையாது. அதே மாதிரி லோயர் லிம்புக்கு பார்க்க போறீங்க. பவர் நீங்க எப்படி ஸ்பாஸ்டிசிட்டி ரிஜிடிட்டி பார்த்தீங்களோ அதே மாதிரி பவர் பார்க்க போறீங்க. பவர்னா நான் சொன்ன மாதிரி கிரேடிங், எல்லாத்துக்கும் ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், ஒரு ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பவர் பார்க்க போறீங்க. இல்லை வேற ஒன்றும் இல்லை. பெபின்ஸ்கி ஈக்குவேலன்ஸ் சொன்னா பெபின்ஸ்கி ஒருத்தவங்களுக்கு வரல, வேற என்னென்னலாம் பண்ணலாம். ஷெடாக்னா என்ன சொன்னேன், லேட்டரல் மேனிவர்ஸ்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஸ்பேனிங் ஆஃப் டோஸ் எல்லாமே இருக்கும். ஷாப்வர்ஸ்னா அக்கிலிஸ் டெண்டால ஒரு க்ளீச் பண்ணுங்க. ஓப்பன் ஹீம்னா ஷின் இருக்குல்ல, நம்மளோட ஷின்னு, இதான் ஷின்னா இப்படி ஒரு தடவுனீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் வரும். கார்டன்னா என்னது, காஃப் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணும். பிங்னா என்னது, டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் ஃபுட்ல சின்னதா பிரிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி வரும். ஆனா நீங்க நார்மல் பெபின்ஸ்கி நீங்க எலிசிட் பண்றதே உங்களுக்கு வரலன்னா இது எதுவுமே வராது. பெபின்ஸ்கி வருதுன்னா இது எல்லாமே உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, வந்தா உங்களோட லக்கு. எனக்கு இது வரைக்கும் ஷேடாக் வந்திருக்கு, ஓப்பன் ஹீம் வந்திருக்கு, மற்ற எதுவும் நான் பண்ணி பார்த்தப்ப வரல. சரியா? ரிஃப்ளெக்ஸோட கிரேடிங் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நார்மல் 1+, 2+னா பிரெஸ்க்கு, 3+னா எக்ஸாகரேட்டட், 4+னா க்ளோனஸ். இது எல்லாமே கிளினிக்கல் டேர்ம் தான். இதை க்ளோனஸ் மட்டும் என்ன, க்ளோனஸ்னா என்னன்னா இப்ப இதுதான் நான் ஆங்கிள் க்ளோனஸ் மெயினா ஆங்கிள்லையும் பார்க்கலாம், பெட்டலாலையும் பார்க்கலாம். இப்படி நீ நார்மலா இப்படி ஒரு ஜர்க்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். சரியா? இது கையில இப்படியே ஆடிட்டு இருந்தா என்னது, இப்படி ஆடினா ஃபிளாப்பிங் ட்ரமர், ஆல்சோ நோன் அஸ் அஸ்டெரிக்ஸ் சீனின் ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி. அதை இதோட குழப்பிக்காது. சரியா? கால் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பெட்டலா இருக்கா, பெட்டலாவை நான் ஒரு டவுன்வர்ட் புஷ் பண்ணா பெட்டலா ஆடும். நீங்க எல்லாருமே நெட்ல போய் வீடியோ பாருங்க, பெட்டலா டிப்பிக்கலா ஒரு ஜர்க் இருக்கும் பார்க்கலாம். அப்ப அது பேரு பெட்டலா க்ளோனஸ். க்ளோனஸ் வந்துருச்சுனாலே கிரேட் 4 ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிரேட் 3 ரிஃப்ளெக்ஸ் தான் யூஸ்வலா யூஎம்என் லீஷன்ஸ் இருக்கவங்களுக்கு வரும். எல்லா ரிஃப்ளெக்ஷன்ஸுமே எக்ஸாகரேட்டடா இருக்கும். கிரேட் 2 யூஸ்வலா நம்ம நீ ஜர்க்ல பாக்குறது. மற்ற இல்லை அதே அளவுக்கு நீ ஜர்க் அளவுக்கு இருந்துச்சுன்னா அது அப்நார்மல். நீ ஜர்க்ல கிரேட் 2 நார்மல். நான் தான் சொன்னேன்ல, எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ரிஃப்ளெக்ட் தெரியாது. நீஜருக்கு தெரிகிற அளவுக்கு ஆங்கிள் தெரியாது, ஆங்கிள் தெரிகிற அளவுக்கு பைசப் தெரியாது, பைசப் தெரிகிற அளவுக்கு சுப்பீரியேட்டர் தெரியாது. அப்போ அதுக்கு படி நீங்கள் ரிஃப்ளெக்ஸோட கிரேடிங் போட்டுக்கலாம். அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் பெபின்ஸ்கி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து சூடோ பெபின்ஸ்கினா என்னன்னா, இவனுக்கு நார்மலா பண்றப்ப நார்மலா வந்துச்சு. இப்போ ஒருத்தன் காலை தொட்டாலே கதருவான், சில பேர் காலை கூசினாலே கதருவாங்க, கூசுறதுக்கு ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவா இருப்பாங்க, அவங்க தொட்டாலே பெபின்ஸ்கி வந்துடும். அதாவது பெபின்ஸ்கின்னு அவங்க பண்ண மாட்டாங்க, காலை இப்படி வித்ரா பண்ணுவாங்கல்ல, வித்ரா பண்ணாலே பெபின்ஸ்கியோட 5 காம்பனன்ட் 4 காம்பனன்ட் வந்துடும்ல. காலை இப்படி பண்ணா மட்டும்தானே 5வது காம்பனன்ட். அப்ப நம்ம பெபின்ஸ்கின்னு எடுத்துக்க கூடாது, ஹைப்பர் சென்சிட்டிவ் பர்சனுக்கு பெபின்ஸ்கின்னு எடுத்துக்க கூடாது. சரியா? ஹைப்பர் சென்சிட்டிவ் பர்சனு பிளான்டர் ஹைப்பர் எக்டீசியா, அதாவது நர்வ் கண்டக்ஷன் இல்லை ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்து காலுக்கு மட்டும் சென்சேஷன்ஸ் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு. பெயின்ஃபுல் ஸ்டிமுலஸ் போட்டு குத்துனா யாரா இருந்தாலும் வித்ரா தான் பண்ணுவான், பொறுமையா பண்ணும். சரியா? அடுத்து பெபின்ஸ்கி சைன் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அ பிரமிடல் ட்ராக் லீஷன். அப்படின்னா என்ன, எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆனாலும் அவங்களுக்கு பிரெக்சார் பேண்டார் ரெஸ்பான்ஸ் வராம பெபின்ஸ்கி வரும். யாருக்குன்னா டீப் ஸ்லீப் ஆர் கோமா. குழந்தைங்க லெஸ் தென் 1 இயர் குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு பெபின்ஸ்கி பார்த்துட்டு ஐயா சூப்பர் நம்ம ஒரு கண்டுபிடிச்சோம், ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா அவுட்டு, நார்மல் தான். சரியா? எல்லா ஓவர்டோஸ், நார்காட்டிக் ஓவர்டோஸ், ஆல்கோஹால் இன்டாக்சிகேஷன், அனஸ்தீசியா, போஸ்ட் ட்ராமாட்டிக், போஸ்ட் இட்டல்னா சீசன். சரியா? இப்ப சீசன் சொன்னோம்னா யா வருது டார்ச் பால்சி, TODDS, டார்ச் பால்சி. இது ஒரு ஹோம்ஒர்க். டார்ச் பால்சினா என்ன and its relation to stroke. டார்ச் பால்சி. அடுத்து வாட்டன்பர்க், ஹாஃப்மேன். இது ரெண்டும் இமேஜஸ். என்னன்னா வாட்டன்பர்க்ல நார்மலா இப்படி கையை இழுக்கிறப்ப நம்ம இது நான் என் கை, இது பேஷண்டோட கைன்னு வச்சுக்கோங்க. நான் இழுக்கிறப்ப எல்லாருக்குமே கை இப்படி விலகதான் செய்யும். அதாவது தம்பு எக்ஸ்டென்ஷன் போய் அப்டக்ஷன் தான் போகும் எல்லாருக்குமே. ஏன்னா நார்மலா இழுத்து பாருங்க, உங்க கையை இப்படி இழுத்து பாருங்க, எல்லாருக்கும் அப்டக்ஷன் தான் ஆகும். எல்லாருக்கும் அப்டக்ஷன் தானே ஆகுது, யாருக்காவது ஃபிளெக்ஷன் ஆகுதா?
அப்டக்ஷன் ஆனால் தான் நார்மல். ஃப்ளெக்ஷன் ஆனிச்சுன்னா அதுதான் வார்டன்பர்க் சைன் பாசிட்டிவ். சரியா? பண்ணி பார்த்துட்டீங்களா? அடுத்து ஹாஃப்மேன் ரிஃப்ளெக்ஸ். ஹாஃப்மேன் ரிஃப்ளெக்ஸ் என்னன்னா, மிடில் ஃபிங்கர் எடுத்துட்டு லைட்டாக இப்படி ஃப்ளிக் பண்ணணும். ஃப்ளிக் பண்ணுறப்ப நார்மலாக எக்ஸ்டெண்ட் ஆகும் தம்பு. நீங்களே உங்களுக்கு பண்ணி பார்த்தா வராது. இன்னொருத்தவங்க கையை பிடிச்சி இப்படி மிடில் ஃபேலங்ஸை இப்படி பிடிச்சி டிஸ்டல் ஃபேலங்ஸை இப்படி ஃப்ளிக் பண்ணிங்கன்னா இந்த தம்பு எக்ஸ்டெண்ட் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வரும்னு ஆசைப்படாதீங்க, நிறைய பேருக்கு வராது. சரியா? இதுதான் ஹாஃப்மேன் ரிஃப்ளெக்ஸ். சரியா? அடுத்து கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் அப்பர் லிம்க்கு லோயர் லிம்க்கு இருக்கு. அப்பர் லிம்க்கு இங்க உட்கார்றா. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் பேஷண்ட்ஸ்ட, இதான் நான் பண்ண போறேன். கோஆர்டினேஷன் மெயினாக எந்த பார்ட் ஆஃப் பிரெயின்ல இன்வால்வ் இருக்கும்? செரிபெல்லம். சரியா? செரிபெல்லம் அவுட் ஆயிடுச்சுன்னா கோஆர்டினேஷன் அவுட். நான் தான் பேஷண்ட், இவன் தான் டாக்டர். சரியா? இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஏன்னா என்ன செய்யணும்னா, ஃபிங்கர் மட்டும் ஏன் ஃபிங்கரை தொடணும், ஏன் நோஸை தொடணும், இவன் ஃபிங்கரை தொடணும், ஏன் ஃபிங்கரை தொடணும், இப்படி நான் பண்ணணும். சரியா? இப்படி பண்றது நார்மல். இது நார்மல் கோஆர்டினேஷன். இதே இது ஒரு செரிபெல்லார் லீஷன் அப்படி இருக்கிறவங்களுக்கு தெரியலையா? எந்த செரிபெல்லார் லீஷனுக்கு இருக்குன்னா இட் இஸ் நோன் அஸ் பாஸ்ட் பாயிண்டிங் ஆர் ப்ரீ பாயிண்டிங். இப்படி தொடரப்ப தாண்டி போயிடுவாங்க, அது பேர் பாஸ்ட் பாயிண்டிங். தொடரப்ப இங்கே நின்றுவாங்க, அது பேர் ப்ரீ பாயிண்டிங். சரியா? பாஸ்ட் பாயிண்ட் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த இன்ஸ்டாகிராம்ல கடைசியா போட்ட வீடியோல செரிபெல்லம் ஃபுல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். நான் இப்ப சொல்ற எல்லா ஃபீச்சருமே அவருக்கு பாசிட்டிவா இருக்கும். சரியா? அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே பாசிட்டிவா இருக்கும். ஃப்ரெட்ரிக் அட்டாக்சியான ஒரு கேஸ். சரியா? பாஸ்ட் பாயிண்டிங் ஆர் ப்ரீ பாயிண்டிங். அடுத்து டிஸ்டைடகோ கைனீஷியா. தொடையிலையோ கையிலையோ இப்படி மாத்தி மாத்தி தாளம் போட சொல்லுங்க. நம்ம நார்மலா இப்படி பண்ணுவோம். டிப்பிக்கலா செரிபெல்லம் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கவங்க இப்படி போவாங்க, இப்படியே பண்ணுவாங்க, திரும்பி இப்படியே பண்ணிடுவாங்க, திரும்பி இப்படி பண்ணுவாங்க, திரும்பி இப்படியே பண்ணுவாங்க, திரும்பி இப்படி பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. சரியா? அது பேர் தான் டிஸ் டயடோகோ கைனீஷியா. அதுக்கப்புறம் லோயர் லிம் ஹீல் நீ டெஸ்ட். ஹீல் நீ டெஸ்ட்னா இதான் ஒரு கால்னா இன்னொரு காலோட ஹீல், இதான் இன்னொரு காலோட ஹீல் இப்படி கிளைடு பண்ணும். சரியா? ஒரு காலோட ஹீல்ல, ஒரு காலோட நீல இன்னொரு காலோட ஹீலை கிளைட் பண்ணும். அவங்களால கிளைட் பண்ண முடியாது. இப்படி பண்றப்பே பொத்தனை இங்கிட்டு விழுந்துரும், இல்லை இங்கிட்டு விழுந்துரும். சரியா? டிராயிங்க சர்க்கிள் இந்த யார் அவங்களால நார்மலா காலை வச்சு ஒரு சர்க்கிளை டிரா பண்ண முடியாது. சரியா? அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ். இங்க பார்த்த மாதிரி அப்டாமினல் ரிஃப்ளெக்ஸ், கிரமாஸ்டரிக் ரிஃப்ளெக்ஸ் நீங்க படிச்சுட்டு ஹோம் ஒர்க்கா எழுதிடுவாங்க. பெபன்ஸ்கி சைன் எல்லாத்தோட ரூட் வேல்யூஸ் பக்கத்தில் எழுதிருப்பேன். ஏன்னா மெயினா உங்களுக்கு கேட்க போறதே ரூட் வேல்யூஸ் தான். ரூட் வேல்யூஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப் இருக்கிறதா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்சரி சிஸ்டம். சென்சரி சிஸ்டம்னா நான் என்ன ட்ராக்ட் சொன்னேன்? அசெண்டிங்கா டிசெண்டிங்கா? அசெண்டிங். அசெண்டிங்ல இருக்க ரெண்டு ட்ராக்ட் என்ன? ஸ்பைனோதலாமிக், இன்னொன்னு டார்சல் காலம். சரியா? ஸ்பைனோதலாமிக் ரெண்டு பேர் இருக்கா, அதே மாதிரி ஸ்பைனோதலாமிக்கு டெம்பரேச்சர் அண்ட் பெயின். பெயின் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் கேரிட் பை ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட். டார்சல் காலம் என்ன? டார்சல் காலம் தான் முதுகு. எதெல்லாம் உங்களுக்கு தெரியாம முதுகுல உங்களை வச்சு ஃபன் பண்ணுவாங்களோ எல்லாமே டார்சல் காலம். டச்சு, பைன் டச்சு. ப்ராப்ரியோசெப்ஷன்னா என்ன? ஜாயிண்ட் சென்சேஷன். ஜாயிண்ட் சென்சேஷன் எப்படி பார்ப்பீங்க? இப்போ ஒரு பேஷண்ட் கண்ணை மூடிட்டீங்க, கண்ணை மூடிட்டு ஒரு கையை நீங்க இப்படி ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு பொசிஷன்ல வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஐயா இதே கையில பண்ண மாதிரி இன்னொரு கையில பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு இன்டைரக்டா என்ன, கண்ணை மூடிட்டாரு, ஆனா அந்த ஜாயிண்ட் இந்த பொசிஷன் தான் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது. அப்ப இட் இஸ் நோன் அஸ் ப்ராப்ரியோசெப்ஷன் நார்மல். சரியா? இது போக ஸ்டீரியோக்னோசிஸ். ஸ்டீரியோக்னோசிஸ்னா என்ன? கண்ணை மூட சொல்றீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்க, தொட்டு பார்த்து என்ன ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறாங்க. கிராஃபெஸ்பீசியா. கிராஃபெஸ்பீசியானா என்ன? திரும்பி இருக்கீங்க, நம்ம கேம் விளையாட மாதிரி தான். முதுகுல ஏன்னு எழுதுனா அவங்க ஏன்னு சொல்லணும், ஒரு ரவுண்ட் இருந்தா ரவுண்டுன்னு சொல்லணும், ஸ்கொயர் இருந்தா ஸ்கொயர்னு சொல்லணும். இது எல்லாமே டார்சல் காலம். சரியா? வைப்ரேஷன் என்ன டியூனிங் ஃபோருக்கு? ஹர்ட்ஸ் 128. மிச்சதுதான் ஹியரிங்க்கு. என்னென்ன டியூனிங் ஃபோருக்கு இருக்கு அது போக? ஓகே. அது போக அடுத்து டாக்டைல் லோக்கலைசேஷன். கண்ணை முடிஞ்சு ஒரு இடத்த தொடணும்,
கையிலையோ கால்லையோ, அதே இடத்துல நீங்க இன்னொரு கையை வச்சு தொடங்குன்னு சொல்லணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் டாக்டைல் லோக்கலைசேஷன். 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன். டிவைடர் இருக்குல்ல, டிவைடர் எடுத்துக்கிட்டு கொஞ்சமா செல்லாக்கிட்டே வரணும். பெருசா இருக்கிறப்ப கண்டிப்பா 2 பாயிண்ட் தெரியும். ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப டார்சல் காலம் லீஷன் இருக்குன்னா 2 பாயிண்ட் அவங்களால பர்சீவ் பண்ண முடியாது, ஒரே பாயிண்டா பர்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெனிஞ்சியல் இரிட்டேஷன். மெனிஞ்சியல் இரிட்டேஷன்னா எனி கண்டிஷன் விச் காசஸ் மெனிஞ்சைட்டிஸ். நீங்க சின்ன பிள்ளையில படிச்ச மாதிரி பிரெயின் ஃபீவர் ஆர் மெனிஞ்சைட்டிஸ். இதுல நெக் ரெஜிடிட்டி இருக்கும். நார்மலா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபிளெக்ஸ் பண்ண சொல்றப்ப அவங்களால அவ்வளோ சீக்கிரமா ஃபிளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. கெர்னிக் சைன் அண்ட் பிரட்ஜிங்கி சைன். கெர்னிக் சைன்னா என்னன்னா, சரியா படுத்துக்கிறியா? படுக்கணும். ஸோ சாரி. இப்ப கெர்னிக் சைன், ஏன் கெர்னிக் சைன், பிரட்ஜிங்கி சைன், நெக் இரிட்டேஷன் எல்லாமே வருதுன்னா, மெனிஞ்சியல் இரிட்டேஷன்ல பிரெயின் இரிட்டேட்டடா இருக்கு. அவ பிரெயின்ல இருந்து போற எல்லா நோவுமே இரிட்டேட்டடா இருக்கும். அப்ப அதுல கனெக்ட் ஆயிருக்க மசிலும் இரிட்டேட்டடா இருக்கும். அப்ப எல்லாமே வில் பி இன் a state of spasm. அப்ப நார்மலா இந்த மாதிரி ஃபிளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றதுலாம் முடியாது. இப்ப நான் இவனுக்கு என்ன செய்யறேன்னா, இப்ப கெர்னிக் சைன் பார்ப்போம். காலை எப்படி ரைஸ் பண்றோம், ஃபிளெக்ஸ் பண்ணிக்கும். இப்ப ஃப்ரீ அவுட். இப்ப காலை எப்படி ஃபிளெக்ஸ் மடக்கிறப்ப இப்படி வச்சுக்கிறோம், சரியா? இப்ப ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். பின்னாடி இருக்க மசில் எல்லாமே ரிலாக்ஸ்டா இருக்கு. காஃப் மசில் ரிலாக்ஸ்டா இருக்கு, தை மசிலும் ரிலாக்ஸ்டா இருக்கு, சரியா? இப்ப நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா எல்லாமே கான்ட்ராக்டட் ஸ்டேட்ல இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அது பேர் தான் கெர்னிக் சைன் பாசிட்டிவ். எக்ஸ்டெண்ட் பண்ணனா ஐயோ அம்மான்னு வழியில கத்துவாங்க, அதுதான் கெர்னிக் சைன். ஏன்னா மேஜரா எல்லா மெனிஞ்சியல் இரிட்டேஷன்லையுமே அஃபெக்ட் ஆகுறது பின்னாடி இருக்க மசில்ஸ் தான். நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, டெட்டனஸ்ல ஒபிஸ்டோட்டோனஸ் அப்படியே அம்பு மாதிரி வளைஞ்சிருவாங்க. அப்ப பின்னாடி இருக்க எல்லா மசில் அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கு. நார்மலா இப்படி பண்ணி இவனுக்கு இப்படி பண்ணிட்டேன், அவங்களுக்கு பண்ணா கத்துவாங்க, அதான் கெர்னிக் சைன். அப்ப பிரட்ஜிங்கி சைன் தான் என்ன, அவங்களுக்கு எல்லா பின்னாடி மசில்ஸும் இருக்கு. அப்ப நான் இங்க மடக்கிறேன்னா கழுத்தை எப்படி மடக்கணும், கழுத்தை மடக்கிறப்ப என்ன நடக்கும், பின்னாடி இருக்க எல்லா மசிலையும் நான் பிடிச்சிருக்கிறேன், தானா கால் தூக்கிடும். மேல இருக்கிற ஒரு கயிறை பிடிச்சி எடுத்தா கீழே இருக்கிறது வரைக்கும் தூக்கிடும், புரியுதா? அதான் பிரட்ஜிங்கி சைன். இது எல்லாமே மெனிஞ்சியல் இரிட்டேஷன். இட் கேன் பி a case of either meningitis or it can be tetanus or it can be rabies. Any case of meningeal irritation will cause neck rigidity, Kernick sign and Brzezinski sign positive. சரியா? அவ்வளவுதான். இதான் CNS எக்ஸாமினேஷன் மெயினா. ஏதோ டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் இருக்குன்னா டக்கு டைப் பண்ணுங்க, முடிச்சுட்டு கிளம்பிடலாம். டவுட்ஸ் கேட்டா அப்படியே சொல்லலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் இமீடியட், ரீசன்ட் அண்ட் லாங் டேர்ம் மெமரி. இமீடியட்னா அப்ப என்ன சாப்பிட்டேன்னு கேட்கணும். ரீசன்ட் மெமரினா இந்த வாரம் என்ன வேலை செஞ்ச. லாங் டேர்ம் மெமரினா உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு டிஃபரன்ஷியேட் பண்றது தான் இந்த மெமரியோட டிஃபரன்ஸ். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த டைம் ஃப்ரேம்ல கொஸ்டின் கேட்கணும். வித்தின் 1 day, வித்தின் 1 week, வித்தின் 1 month. அது உங்களோட டைம் ஃப்ரேம் தான், ஸ்பெசிஃபிக்கா டைம் ஃப்ரேம் எதுவும் கிடையாது. அடுத்து, when does hemiplegia and hemiparesis occur according to damage in corticospinal tract. இப்போ corticospinal tract நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் கேப்சியூல்ல லென்டிகுலர் பிரான்ச் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா இட் வில் காஸ் டென்ஸ் ஹெமிப்ளீஜியான்னு சொன்னேன். அப்போ அதை தவிர வேற எங்க கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் அஃபெக்ட் ஆனாலும் யூஎம்என் அஃபெக்ட் ஆனால் இட் வில் காஸ் ஹெமிபாரசிஸ். ப்ளீஜியா இன்டர்னல் கேப்சியூல், பாரசிஸ் மற்ற எல்லாமே. சரியா? வை பெவன்சி சைன் இஸ் பாசிட்டிவ் இன் இன்ஃபன்ஸ். தெரியலமா, நான் படிச்சுட்டு வந்து சொல்றேன். சரியா? தெரியல. அடுத்து இன்னொரு கான்செப்ட், பிசிஎஸ் ஸ்ட்ரோக் இருக்குல்ல. பிசிஎஸ் ஸ்ட்ரோக்ல தேர் இஸ் a term known as crossed hemiplegia. CRO எல்லாரும் எழுதிக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. crossed hemiplegia. crossed hemiplegia என்ன? யூசுவலா ஒரு சைடு அஃபெக்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள ஃபேஷியல் நர்வ் காலி, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க கார்டிகோஸ்பைனல்
சப்ளையும் காலி. சரியா? அதான் நம்ம யூஸ்வலாக பார்த்தோம். கிராஸ் ஹெமிப்ளீஜியானா கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ல அதே மாதிரி ஆப்போசிட்டாக தான் இருக்கும், ஆனால் ஃபேஷியல் நர்வ் சேம் சைடாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷியல் நர்வ் நியூக்ளியை எங்கே இருக்கு? மிட் பிரெயின், பான்ஸ் மெடுலா. இந்த பிரெயின் ஸ்டெம்ல நீங்கள் படிங்க எந்தெந்த நியூக்ளியை எந்தெந்த இடத்துல இருக்கும். அப்போ பிரெயின் ஸ்டெம்ல தான் நம்மளோட எது இருக்காங்க? ஃபேஷியல் நர்வோட நியூக்ளியே இருக்கு. ஃபேஷியல் நர்வ் நியூக்ளியே அது கீழே வந்துருச்சுன்னா அது ஒரு எலமெண்ட் லீஷனாக மாறிடும். அப்போ பிசிஎஸ் ஸ்ட்ரோக்ல பிரெயின் ஸ்டெம் அஃபெக்ட் ஆகும். அந்த பிரெயின் ஸ்டெம் அஃபெக்ட் ஆகுறதுல ஃபேஷியல் நர்வ் நியூக்ளியேக்கு கீழே இருக்க ஃபேஷியல் நர்வ் அஃபெக்ட் ஆகும். அதனால சேம் சைடட் ஃபேஷியல் நர்வ் பால்சி வித் ஆப்போசிட் சைடு வீக்னஸ் இஸ் நோன் அஸ் கிராஸ்ட் ஹெமிப்ளீஜியா. நார்மலாக ரெண்டுமே ஆப்போசிட். ஃபேஷியல் நர்வ் மட்டும் சேம் சைடில் இருந்தால் கிராஸ் ஹெமிப்ளீஜியா. அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் காம்ப்ளெக்ஸாலாம் இல்லை. சரியா? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வாட்டன்பர்க் ரிஃப்ளெக்ஸ். காலில் தான் பெபன்ஸ்கி பார்க்க முடியும். காலை ஆம்புடேட் பண்ணிட்டா there is no way we could see பெபன்ஸ்கி. அப்போ கையில் பார்த்து தான். அதான் வாட்டன்பர்க் ரிஃப்ளெக்டோட சிக்னிஃபிகன்ஸ். த்ராம்பஸும் எம்பாலையும் ஏன் நைட் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா, நான் அதே தான் விர்ச்சுவஸ் ப்ரேயர் தான். விர்ச்சுவஸ் ப்ரேயர்னா என்ன? ஹைப்பர் கயாகுலபிலிட்டி, அதுக்கு நிறைய காஸ் பார்த்தாச்சு. எண்டோதீலியல் இன்ஜுரி, அதுக்கும் நிறைய காஸ் பார்த்தாச்சு. ஸ்டேஜஸ் ஆஃப் பிளட் காஸ் பார்த்தோமா? பார்க்கல. அப்போ நைட்டுக்குள்ளே படுத்துறதா இட் வில் காஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பிளட். ஸ்டேஜஸ் ஆஃப் பிளட் வந்துச்சுன்னா இட் வில் காஸ் கிளாட் ஃபார்மேஷன். அதனால காலையில் எந்திரிச்சவங்க த்ராம்பை கொஞ்சம் நடந்தவங்க அந்த காட்டு உடையுது, அது எம்போலையா மாறுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தால் எம்போலை. இதான் டிஃபரன்ஸ். சரியா? ஆஃப்டர் ஸ்லீப்புக்கு ரீசன் அதுதான். படுக்கிறப்ப ஸ்டேஜஸ் ஆஃப் பிளட், ஸ்டேஜஸ் ஆஃப் பிளட்னால கிளாட்னால த்ராம்பாட்டிக் ஸ்ட்ரோக். சரியா? இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், கோல்டன் ஹார் ஆஃப் ஸ்ட்ரோக் 4 hours. ரீசன்ட் கைட்லைன்ஸ் 3.5 hours, 3 hours 30 minutes. சரியா? இதுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு நம்ம த்ராம்போலைசிஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களோட வீக்னஸை ஃபுல்லாக ரீகெயின் பண்ண முடியும். இல்லைன்னா லைஃப் லாங் தே வில் பி வீக் ஹெமிப்ளீஜிக். சரியா? சரி, கோல்டன் ஹார்க்குள்ள வந்துட்டாங்க, 3.5 hours வந்துட்டாங்க, த்ராம்போலைசிஸ் பண்ணிட்டேன் சார், என்னென்ன ட்ரக் கொடுக்கலாம்? ஸ்டெப்டோகைனே, யூரோகைனே, ஒருத்தர ஆல்டிப்ளேஸ்ன்னு சொன்னோம். ஏன் ஆல்டிப்ளேஸ் கொடுக்குறோம்? அதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ், ரீசெண்டாக வந்தது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி, 20,000-30,000 கிட்ட வரும் ஒரே ஒரு டேப்லெட்டு, அதாவது ஒரே ஒரு இன்ஜெக்ஷனு. அப்போ நம்ம காலேஜில் ஸ்டெப்டோகைனேஸ் கொடுக்கலாம், ரெட்டிப்ளேஸ் இருக்கு, ஆல்டிப்ளேஸ் இருக்கு, நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. சரி சார், 3.5 hours to 6 hours வராங்க அப்படின்னா மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி, வெசல்ஸ்குள்ளேயே போய் ஒரு கெத்தீட்டரை விட்டு த்ராம்பஸ் அப்படியே பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வரோம். இது யார் பண்ணுவாங்க? இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் ஆர் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ மெயினாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, எந்தெந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தாங்களோ என்னென்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்க்கு என்னென்ன பண்ணணும் அது தெரிஞ்சால் நீங்கள் பாதி பேரை காப்பாற்றிடலாம். எப்படி எம்ஐக்கு மோனான்னு இருக்குல்ல, மோனாசின், மார்பைன், ஆக்சிஜன், நைட்ரேட்டு, ஆஸ்பிரின், குளோபிடோகிரன், மோனாக், அந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் படித்து நீங்கள் எழுதி குரூப்பில் அனுப்பினாலும் சரி, நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் சரி. மெனிஞ்சைட்டிஸ்க்கும் ஸ்ட்ரோக்குக்கும் என்ன சம்பந்தம்னா, மெனிஞ்சைட்டிஸ்ல ஃப்ளூயிட் எஃப்யூஷன் இருக்கும். எஃப்யூஷன்னா ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் போய் கம்ப்ரெஸ் பண்ணலாம், கம்ப்ரெஸ் பண்ணி பிரெயின் சப்ளை பண்ணுற ஏரியாஸ் அஃபெக்ட் பண்ணலாம். அஃபெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்? இஸ்கீமியா வரும். இஸ்கீமியானால ஸ்ட்ரோக் வந்துடும். ஓகே. ஃபேக்டர் 5 லீடர் மியூட்டேஷன். ஃபேக்டர் 5 லீடர் மியூட்டேஷன்ல எல்லாம் ஹைப்பர் கயாகுலம்ல இருக்கும். அவங்களுக்கு எல்லா விதமான கிளாட்ஸும் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச கிளாட் என்ன? ஸ்ட்ரோக் ஒரு கிளாட்டு இப்போ படித்தது, எம்ஐ ஒரு கிளாட்டு இப்போ படித்தது, வேற லிவரில் ஒரு கிளாட் வரும். என்ன படிச்சுட்டு சொல்றீங்களா? என்ன சிண்ட்ரோம்? ரீனல்ல கிளாட் வந்துச்சுன்னா ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிளாட்ஸ் வரும். அதே மாதிரி அவங்க ப்ரெக்னென்சியில் ரிகரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ் இருக்கும். ஆப்லாலையும் அதே தான், ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம். அதுக்கு மெக்கானிசம்லாம் வேண்டாம். சரியா? அடுத்து எதுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா?